Hi friends, welcome to Samria channel, episode number 52, Hindi Big Boss 18. So, இன்றைய நிகழ்வுகளை பார்த்துடலாம். ஸோ எபிசோட் 52ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோ வந்துட்டு இருக்கு. அந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவங்க பர்டிகுலராக எதுக்காக அழுறாங்க, சும்மோட என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் கரெக்டாக இதுதான் அப்படின்னு நம்மளால கணிக்க முடியல. ஸோ இன்னைக்கும் எபிசோட் வந்தாதான் நம்மளால வந்து இதனால தான் அழுறாங்கன்னு ஒரு கரெக்டான பிக்சருக்கு வர முடியும். ஆனா இந்த ஒரு ப்ரமோனால நிறைய பேர் வந்து ஸ்ருதிகாவை வந்து பேடா பேசிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க டிராமா பண்றாங்க, நாமினேஷன்ல வந்ததுனாலதான் இந்த மாதிரி டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, அவ்வளோ ஒரு கல் நெஞ்சமா எல்லாருக்கும் தெரியல. எப்படி வந்து ஒருத்தர் அழுறதோ இல்ல கத்துறதோ, என்னை பொறுத்த வரைக்கும் சும் வந்து அவங்க ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதும் சரி, ஸ்ருதிகா அவங்க உட்காந்து அழுறதும் சரி, எனக்கு தெரிஞ்சு அது நடிப்பு மாதிரி தெரியல. உங்களோட வியூ வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பர்சனலா அவங்க வந்து அது நடிக்கிற மாதிரி தெரியல. நிஜமாவே ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுதான் உண்மை. ரெண்டு பேரும் ரொம்ப பொசசிவ், முக்கியமா ஸ்ருதிகா ரொம்ப வந்து சும் மேல பொசசிவா இருக்காங்க. அண்ட் சும்மால கரணையும் விட்டு கொடுக்க முடியல, ஷில்பாவையும் விட்டு கொடுக்க முடியல, அண்ட் ஸ்ருதிகாவையும் விட்டு கொடுக்க முடியல. இதுதான் அவங்களோட பிரச்சனை. ஸோ இவங்கெல்லாம் சண்டை போட்டாங்கன்னா அது வந்து சும்க்கு தான் பாதிப்பா வருது. சும்மால வந்து யாரோட இருந்து பேசுறது, நம்ம யாரோட உட்காந்து பேசுறது, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க யோசிக்க வேண்டியதாகும். ஸோ இந்த விஷயம் தான் அவங்கள ரொம்ப சஃபகேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இருக்கிற விஷயங்களை வந்து அவங்க எல்லாருமே விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு வெளியில வந்து கேம் விளையாடணும். அப்படின்னா தான் கேம் சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ இன்றைய நிகழ்வுகளை பார்த்துடலாம். வேக்கப் சாங்கோட ஆரம்பிக்குது நாள். எல்லாம் எனர்ஜெட்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு யாமினி வந்து தனக்கு த்ரோட் பெயின் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எடன், கஷிஷ், சாரா இவங்கெல்லாம் உட்காந்து அதித்தி பத்தி பேசிட்டு இருக்காங்க. கஷிஷ் சொல்றாங்க, அதித்தி வந்து ஜென்ரலா கேர்ள்ஸோட எல்லாம் சேர மாட்டாங்களாம், அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காதான், ஏன்னா அவங்களோட பாடி ஷேப் பார்த்து கேர்ள்ஸ்க்கு பொறாம இருக்குமா, அதனால அவங்க ஜென்ரலா வந்து கேர்ள்ஸோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கஷிஷ் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து அதித்தியா அவங்க கிட்ட சொன்னதா கஷிஷ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யாமினியும் சாகத்தும் பாத்தீங்கன்னா அதித்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதித்திக்கு தான் வந்து ரொம்ப ரிலேஷன்ஸே இல்லை, இங்க ரொம்ப கனெக்ஷன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. கஷிஷ்க்கு ஆல்ரெடி இப்போ அதித்தியோட ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால, அதாவது அதித்தி பேசுற விஷயங்கள் பிடிக்காதனால சும்மாவே கஷிஷ் வந்து அதித்தி சாப்பிடும் பொழுது, ஐயோ அந்த மாதிரி சாப்பிடாது, எனக்கு அந்த சவுண்ட் இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதிகா வந்து உன் இஷ்டம், நீ எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறியோ சாப்பிடு, அடுத்தவங்களுக்கு பிரச்சனையா வந்து அவங்க போட்டோன்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. கரண், பகா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்ல ஃபன் மொமெண்ட் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கஷிஷும் சாராவும் உட்காந்து பேசுறதை காட்டுறாங்க. அதுல வந்து கஷிஷ் சொல்றாங்க, இந்த வீட்டுல எனக்குமே வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்லாம் சொல்ல முடியாது, ஆக்சுவலா வந்து எனக்கு ஏத்த மாதிரி யாருமே இல்லை, இங்க பசங்களும் அவ்வளவா நல்லா இல்லை. அவினாஷ் இருக்காரு, ஆனா அவினாஷ்க்கு ஆல்ரெடி வந்து ஈஷாவோட கனெக்ஷன் இருக்கு. அண்ட் மற்ற யாரையும் கரண் எல்லாம் கவுண்ட்ல எடுத்துக்க முடியாது, பகாவையும் எடுத்துக்க முடியாது. ஸோ மென்னே வந்து ரொம்ப கம்மி. அண்ட் சரி திக்விஜய் தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தா திக்விஜயோட எனக்கும் திக்விஜய்க்கும் ஆகாது. ஸோ எனக்குமே வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை இந்த வீட்டுல அப்படின்ற மாதிரி கஷிஷ் சொல்லிட்டு இருக்காங்க. அதித்தியும் அவினாஷும் யாருமே வெசல் வாஷ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வெசல் வாஷிங் வந்து யாமினிக்கு தான் கொடுத்துருந்தாங்க போல. ஸோ திக்விஜய் போய் யாமினி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எப்பதான் நீங்க வெசல் வாஷ் பண்ணுவீங்கன்ட்டு. அதுக்கு யாமினி, எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்பதான் வாஷ் பண்ணுவேன், நீங்க இதை பத்திலாம் கேட்க கூடாது, எனக்கு தோன்றப்போ செய்வேன் அப்படின்ற மாதிரி யாமினி சொல்றாங்க. அவினாஷும் விவேனும் யாமினியை பத்தி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணு வந்துட்டு கேம் விளையாட வந்த மாதிரி தெரியல, சும்மா ஜாலியா இருந்துட்டு இருக்கு, வெக்கேஷன் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ திக்விஜய் வந்து யாமினி கிட்ட இந்த வெசல் வாஷிங் பத்தி பேசிட்டு இருக்கும் போது சும் சொல்றாங்க, நான் வந்து ஒர்க்கை பிரிச்சுக்கிறாங்க, நான் இந்த ஒர்க் செய்யறேன், யாமினி நீங்க வெசல் வாஷ் பண்ணுங்க, நான் வந்து சமைக்கிறேன், நீங்க வந்து வெசல் வாஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒர்க்கை பிரிச்சுக்கிறாங்க. இப்போ யாமினி கிட்ட போய் ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து யாரையாவது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இருந்ததுதான் என் சப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவினாஷ்க்கு தான் போகும், செகண்ட் பாத்தீங்கன்னா ஈஷா அண்ட் பகாக்கு வரும், அதுக்கப்புறம் நான் விவியனை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி யாமினி சொல்லிட்டு இருக்காங்க ஈஷா கிட்ட. இதே டைமுக்கு ஸ்ருதிகா வந்து மத்தவங்க கிட்ட இங்க வெளியில உட்காந்து யாமினியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. யாமினி வந்து ரியலா இருக்காங்களா இல்ல ஃபேக்கா இருக்காங்களான்னு தெரியல அப்படின்ற மாதிரி யாமினியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க கரண், ஷில்பா, விவியன் இவங்கெல்லாம் வந்து பெட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ விவியன் வந்து சொல்றாரு, அதித்தி வந்து என் கையை டச் பண்ணணும்னு கேட்கிறாரு, இதெல்லாம் ஒரு ஆசையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஈஷா வந்துட்டு ஜென்ரலா திக்விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல வந்து உனக்கு ரிலேஷன்ஷிப்பே எதுவுமே வேணாமா, ஏன் வந்து நீ இப்படியே இருக்கிற, தனியாவே இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கவும் திக்விஜய் சொல்றாரு, எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணான்னு ஏன் சொல்றேன்னா, இப்ப நான் வெளியில எனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு நான் பாரு புது ரிலேஷன்ஷிப் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்களா, இல்ல நான் ட்ராஃபி கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்களா? ஸோ நான் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்க விரும்பல. அண்ட் ரஜத்தோட இருக்கிற என்னோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா, அவரை வந்து நான் ஒரு 7 times நேர்ல மீட் பண்ணிருப்பேனே தவிர மற்றபடி அவருக்கும் எனக்கு பெரிய ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்ல முடியாது. அண்ட் அவர்கிட்ட எப்பவுமே எனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கதான் செய்யுது. ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி போறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஈஷா வந்து ரஜத் வந்து நல்லவர், உனக்காக நிறைய செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஈஷா அவங்களோட எண்ணத்தை சொல்லிட்டு இருக்காங்க.
ஈஷா ஜென்ரலா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ எப்பவுமே வந்து நீயா செயல்பட்டனா எனக்கு பிடிக்குது, ஆனா நீ எப்போ கரண் பேச்சை கேட்டு எதனா பண்றியோ அப்பதான் எனக்கு வந்து உன்னை பிடிக்காம போகுது அப்படின்ற மாதிரி ஈஷா சொல்லிட்டு இருக்காங்க திக்விஜய் கிட்ட. ரஜத் வந்து கஷிஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது எப்படி வந்து திக்விஜய் வந்து அவனை பார்த்து நான் பொறாமப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறான்னு தெரியல, அவனை பார்த்து எனக்கு பொறாமன்ற ஒரு வார்த்தையை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதைதான் அவர் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி கொஞ்சம் வருத்தமாவும் பேசிட்டு இருக்காரு, கோவமாவும் பேசிட்டு இருக்காரு. ஈஷா வந்து திக்விஜய் கிட்ட கரண் வந்து உன்னை யூஸ் பண்றாங்க, ஸோ பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்க்கு இந்த சைட் பாத்தீங்கன்னா ரஜத் அண்ட் ஷாஹத் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஷாஹத் சொல்றாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் தான் தப்பு பண்றேனோ என்னமோ தெரியல, எனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, இனிமே நம்ம வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு கை கொடுத்துட்டு போறாங்க. இப்போ எல்லாரும் டாஸ்க்காக உட்கார்ந்துருக்காங்க. திக்விஜய்க்கு பிக் பாஸ் வந்து ஒரு நியூ பவர் கொடுக்குறாரு. அந்த பவர் என்னன்னா, இது வந்து டைம் கார்டுக்கான காம்படிஷன் தான். ஸோ இந்த டைம் கார்டு காம்படிஷன்ல யார் வந்து டைம் கார்டு ஆகக்கூடாதோ ஒரு பர்சன் நீங்க சொன்னீங்கன்னா அவங்கள வந்து இந்த கேம்ல இருந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாருன்னு கேட்டதுக்கு திக்விஜய் வந்து அவினாஷ் நேம் சொல்றாரு. ஸோ அவினாஷ் வந்து இந்த டைம் கார்டு டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு. ஸோ இப்போ திக்விஜய் கிட்ட பிக் பாஸ் சொல்றாரு, உங்களோட டைம் கார்டு பதவி வந்து முடிய போகுது, உங்க டைம் முடிஞ்சிருச்சு, ஸோ இனிமே வந்து புது டைம் கார்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கான டாஸ்க்கை நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு பிக் பாஸ். வெளியில வந்து ஒரு கரடி இருக்கு, அந்த கரடி வந்து ரொம்ப பசியா இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து உங்களோட போட்டோஸ் தான் இறை, அதாவது மினியேச்சரா வச்சிருக்காங்க, சின்ன சின்ன மினியேச்சர் போட்டோஸா வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மினியேச்சர் போட்டோஸ் தான் அதுக்கு வந்து இறை. கரடியோட குட்டி வந்து ஒரு இலை மாதிரி ஒரு சவுண்டு கேட்ட உடனே அது வழியா வலிஞ்சு வரும் குட்டி குட்டி கரடி. அந்த கரடியை வந்து பிடிக்கிறவங்க வந்து அந்த ரவுண்ட்ல சேவ் ஆயிடுவாங்க. அவங்களோட மினியேச்சர் போட்டோ எடுத்து உடைக்க முடியாது. சோ அந்த ரவுண்ட்ல மட்டும் அவங்க சேவ் ஆயிடுவாங்க. இதை வந்து நடத்தி கொண்டு போறது யாருன்னு பார்த்தா அவினாஷ். இந்த மினியேச்சர் பொம்மைங்களை வந்து யார் வந்து மிதிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பழைய டைம் கார்டு, 3 எக்ஸ் டைம் கார்ட்ஸ் தான். அதாவது விவியன், ரஜத் அண்ட் திக்விஜய், இவங்க 3 பேர் தான் இது வரைக்கும் டைம் கார்டு ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்துட்டு இந்த கண்டஸ்டன்ஸோட மினியேச்சர் பொம்மையை மிதிக்க போறவங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 3 பர்சனை வந்து மிதிச்சு உடைக்கலாம் அப்படின்றது தான் டாஸ்க். செட்டப் பாத்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி ஒரு செட்டப், வெளியில ஒரு கரடி நிக்குது, அப்புறம் கரடி பொம்மை வந்து சரிஞ்சு வரும். ஸோ இதெல்லாம் தான் வந்து செட்டப்பா இருந்தது. ஸோ அந்த கொகைக்குள்ள போயிட்டு அந்த 3 எக்ஸ் டைம் கார்டும் உட்காந்துக்கணும். இதெல்லாம் மிச்சவங்க எல்லாம் வந்து போய் அந்த பொம்மை பிடிக்கிறதுக்காக நிக்கணும், கரடி பொம்மையை பிடிக்கிறதுக்காக நிக்கணும். ஸோ யார் கையில அந்த கரடி பொம்மை கிடைக்குதோ அவங்க வந்து அந்த ரவுண்ட்ல சேவ் ஆயிடுவாங்க. அவங்களோட அந்த போட்டோவை யாருமே எடுத்து உடைக்க முடியாது. ஸோ இதுதான் டாஸ்க். ரஜத் வந்து முன்னாடியே சாராவோட சில பிளானிங்ஸ் எல்லாம் பண்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும், அந்த எக்ஸ் டைம் கார்டு 3 பேரும் சேர்ந்து யார் ஃபர்ஸ்ட் வெளியில போலாம் அப்படின்றத பத்தி பேசிக்கிறாங்க. அது திக்விஜய் போலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா கரடி பொம்மை வந்து வலிஞ்சி வருது, அந்த சர்க்கிள் வந்து வலிஞ்சி வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பகா வந்து கேட்ச் பண்ணிடுறாரு. அதனால பகா வந்து சேவ் ஆயிடுறாரு. அதாவது அந்த ரவுண்டுக்கு, அந்த பர்டிகுலர் ரவுண்டுக்கு சேவ் ஆகுறாரு. ஸோ தட் அவரோட பொம்மையை யாரும் மிதிச்சு உடைக்க முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளியில வர்றது திக்விஜய். ஸோ வெளியில கொகை விட்டு அவர் வந்த உடனே ஒரு 3 பேரை வந்து அவர் மிதிச்சு உடைக்கலாம். திக்விஜய் எடுக்கிற ஃபர்ஸ்ட் போட்டோ யாருன்னு பாத்தீங்கன்னா கஷிஷ். கஷிஷோட போட்டோவை உடைக்கிறாரு அவரு. அதுக்கு ரீசன் அவர் என்ன உடைக்கிறாருன்னா நோ இன்வால்வ்மெண்ட், கேமே அவங்களுக்கு இன்னும் புரியல அந்த மாதிரி சொல்லி உடைக்கிறாரு. அடுத்து உடைக்கிற போட்டோ பாத்தீங்கன்னா அதித்தியும் அதேதான், நோ இன்வால்வ்மெண்ட், கிளாரிட்டி இல்ல கேமை பத்தி, சோ கேமுக்காக அவங்க எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடைக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஈஷாவை தான் எடுத்து உடைக்கலான்னு கையில வச்சுட்டு எடுக்க வராரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கரண் பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாரு, ஈஷா ஒரு சாரா, ஈஷா ஒரு சாரான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கேட்டுறாங்க, முக்கியமா ஈஷா கேட்டுறாங்க. அதனால வந்து ஈஷா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு, இவரா வந்து முடிவெடுக்கல, திக்விஜய்க்கு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஈஷா ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் எல்லா கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு ரஜத் அங்க வந்து கத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்து பண்ணக்கூடாது, ஸோ டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு ஜட்ஜ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவினாஷ் இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி அவினாஷ் வந்து விவியனோ ரஜத்தோ என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்ய போறாரு. அவரும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, ஸோ நான் வந்து உடைக்க விட மாட்டேன், சாராதையும் ஈஷாதையும் தவிர வேற யாரையாவது உடைங்கன்னு சொல்லிட்டு அதை ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனா சாஹத், ஸ்ருதிகா இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இல்ல நீங்க வந்து விட்டு கொடுக்கணும், இது தப்பு, அவர் தான் முடிவெடுக்கணும், திக்விஜய் தான் முடிவெடுக்கணும், நீங்க சொல்லக்கூடாது, அவங்க ஆல்ரெடி ஈஷாவை எடுத்து வச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் தான் கரண் வந்து ப்ராம்ப்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் வந்து அவினாஷ் வந்து இதை ஒத்துக்கவே இல்லை. ஸோ கடைசியா பிக் பாஸே வந்து சொல்லிடுறாரு, இந்த இதுல வந்து நான் நடுவுல வரவே மாட்டேன், நடுவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான், நடுவர் யாருன்னா அவினாஷ், இவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான் கடைசி வரைக்கும், சோ அவர் சொல்ற பேச்சு கேளுங்கன்ட்டாரு. அது இல்லாம ஸ்ருதிகாவை தனியா பர்டிகுலரா கூப்பிட்டு, ஸ்ருதிகா நீங்க தான் வந்து கேம்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுற பர்சன், சோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்க அந்த குகைக்குள்ள போய் சொல்லிட்டு வரலாம், 3 எக்ஸ் டைம் கார்டு இருக்காங்களா அவங்க கிட்ட போய் நீங்க உள்ள போய் தனியா சொல்லிட்டு வரலாமே தவிர வெளியில இருந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஸ்ருதிகா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து வேற வழியே இல்லாம திக்விஜய் யாமினி பொம்மை எடுத்து உடைக்கிறாரு.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் நடக்குது. நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சாஹத் வந்து அந்த கரடி பொம்மையை பிடிச்சிடுறாங்க. அதனால சாஹத் வந்து சேவ் ஆயிடுறாங்க. இப்போ வெளியில ஓடி வருது பாத்தீங்கன்னா விவியன். ஸோ சாஹத் வந்து இப்போ கிண்டல் பண்றாங்க, விவியன் நான் வந்து சேவ்ட் ஆச்சே, நீங்க என்ன வந்து உடைக்க முடியாதே, நீங்க வந்தா நீங்க என்னதான் டார்கெட் பண்ணுவீங்கன்னு தெரியும், ஆனா நான் இப்போ சேவ் ஆயிட்டேனேன்னு சொல்லிட்டு மார்க் பண்ற மாதிரி முன்னாடி வந்து டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருக்காங்க. விவியனும் வந்து அதை பார்த்து சிரிச்சு கை தட்டுறாரு, கிண்டல் பண்ற மாதிரி. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்து விவியன் வந்த உடனே யாரை போட்டு உடைக்கிறாருன்னா ஸ்ருதிகாவோட அந்த மினியேச்சர் டாயை தான் எடுத்து முதல்ல உடைக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சும் அப்புறம் கரண் இவங்களையும் போட்டு உடைச்சிடுறாரு. ஸ்ருதிகா வந்து வளவளா கொலக்கொலான்னு ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட பேச்சுல கிளாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி விவியன் வந்து ஸ்ருதிகா பொம்மையை உடைக்கிறாங்க. சும் வந்து இன்னும் ரெடி ஆகல, டைம் கார்டு ஆகுறது அளவுக்குலாம் அவங்களுக்கு இன்னும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி உடைக்கிறாரு. கரண் வந்து பர்சனல் அட்டாக் பண்றாரு. ஸோ இவர் வந்து டைம் கார்டு ஆனாருன்னா அது அவ்வளவா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொம்மையும் உடைக்கிறாரு. இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எடன் ரோஸ் தான் வந்து பொம்மையை கேட்ச் பண்றாங்க. ஸோ எடன் ரோஸ் வந்து சேவ்டு. இந்த ரவுண்ட்ல எடன் ரோஸோட பொம்மையை யாரும் உடைக்க முடியாது. இப்ப ரஜத் வராரு, வந்து சாஹத்தோட பொம்மையை போட்டு உடைக்கிறாரு. அடுத்தது ஷில்பாவை போட்டு உடைக்கிறாரு. அடுத்தது பகாவை போட்டு உடைக்கிறாரு. இப்ப ரஜத் வந்து சாராவோட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஈஷாவை வந்து அந்த பொம்மையை கேட்ச் பண்ண விடுங்க, ஏன்னா அவங்க சேவ் ஆகட்டும். சாரா நீங்க வந்து உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி யாரை சேவ் பண்றது அதெல்லாம் உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஆனா ஈஷா உள்ள போனா பண்ண முடியும். அப்படி பண்ணும்பொழுது உங்களை சேவ் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க வந்துட்டு கேட்ச் பண்ணாதீங்க, அதை வந்து விட்டு கொடுங்க, யாருக்கு ஈஷாக்கு விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்றாரு. ஸோ அதையே வந்து சாராவும் பண்றாங்க. ஸோ ஈஷா சேவ் ஆயிட்டதுனால அவங்க போய் கரணை கிண்டல் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஈஷா சேவ் ஆயிடுறாங்க இல்லையா, விவியன் ஓடி வராரு வெளியில. ஃபர்ஸ்ட் விவியன் ஓடி வந்த உடனே சாராவோடைய மினியேச்சர் டாலை போட்டு உடைக்கிறாரு. அவங்களும் ஷீ இஸ் நாட் ரெடி, இன்னும் ரெடி ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லி தான் உடைக்கிறாங்க. சாரா வந்து இதெல்லாம் ஒரு ரீசனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடையாம மிச்சம் இருக்க 3 போட்டோ அப்படின்னு பாத்தீங்கன்னா விவியனோடது, ஈஷாவோடது அண்ட் எடன் ரோஸோடது. இவங்க 3 பேருக்கு தான் உடையாம இருக்கு. அண்ட் எடன் ரோஸ் போய் விவியனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க, ஏன்னா லாஸ்டா அவங்க தான் வராரு. ஆனா வந்துட்டு அவர் வந்து சூஸ் பண்ணது சாராவா இருந்ததுனால எடன் ரோஸ் போய் ரொம்ப தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. திக்விஜய் பாத்தீங்கன்னா கரண் கிட்ட போய் ரொம்ப அப்செட்டா பேசிட்டு இருக்காரு. நீங்க பண்ணது கரெக்ட் கிடையாது, நீங்க ஏன் ப்ராம்ப்ட் பண்ணீங்க, நான் எனக்கு ஏன் சொல்லி கொடுக்குறீங்க, நான் உங்ககிட்ட ஹெல்ப்னு வந்து கேட்டா மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணா போதும், நீங்களா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணதுனால பாருங்க எனக்கு ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஈஷா அதை உடைச்சிருப்பேன், இப்போ ஈஷா வந்து டைம் கார்டு இதுக்குள்ள போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமா கரண் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதே டைமுக்கு சும்மா ஷில்பாவும் கூட இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க, கரண் பண்ணது ரொம்ப தப்பு, விஜய் வந்து அவர் பிளே பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அவர் சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரை சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஷில்பா சொல்றாங்க நான் கண்டிப்பா விவியனை தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. கரண் சொல்றாரு நான் எடன் ரோஸை சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதித்தியும் ஸ்ருதிகாவும் ஈஷா அண்ட் அவினாஷ் பாண்டிங்கை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா அதித்தி வந்து அவங்களோட பாண்டிங் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ருதிகாவும் வந்து அதை அக்செப்ட் பண்ற விதமா ஆமா நானே ஒத்துப்பேன், அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவியன் கரணை பார்த்துட்டே ரொம்ப நேரம் இருக்காரு. ஈஷா கிட்ட சொல்றாரு அதே டைமுக்கு, இந்த கரணை பார்க்கும்பொழுது எனக்கு என்ன ஃபீலிங்னா, ரஜத்துக்கும் திக்விஜய்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கும் கரனுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு ரஜத்தும் சாஹத்தும் வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்ல சாஹத் வந்து ரொம்ப அப்செட்டா, நீங்க வந்துட்டு என்னோட இதை மிதிச்சுட்டு அதுக்கு கொடுத்த ரீசன் வந்து எனக்கு பெருசா அக்செப்டபிளா இல்லை அப்படின்ற மாதிரி சாஹத் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சீன் காட்டப்படுது. அதுல சும் வந்து கரண் கிட்ட கேட்கிறாரு, உனக்கு பரோட்டா வேணுமா இல்ல ரைஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கரண் போயிட்டு 3 பேருக்கான சாப்பாடு செய்யறாரு. அந்த 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஷில்பா, கரண் அண்ட் சும், இவங்க 3 பேருக்கான சாப்பாடை செய்யறாங்க. அந்த சாப்பாடுல வந்துட்டு கொஞ்சமா சாராவை தால் ஊத்த சொல்றாரு. அதாவது ஒருத்தருக்கு 1.5 கரண்டி தால் அப்படின்றதுனால எங்களுக்கு அளவா ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவை கூப்பிட்டு ஊத்த சொல்றாங்க. சாரா வந்து பருப்பை ஊத்துறாங்க. இவர் வந்து சாப்பாடை சூடு பண்ணிட்டு இருக்காரு கரண். அண்ட் சும் எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. அதே டைமுக்கு ஷில்பா சொல்றாங்க அவங்க வெளில போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கதான் வந்து அந்த பெரிய பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப பாத்தீங்கன்னா திக்விஜய் அண்ட் கரண் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் சாரா வந்து சொல்றாங்க, நீங்க வந்து சும்கோ சேர்த்து தானே சாப்பாடை பிரட்டிட்டு போனீங்க, இப்போ ஸ்ருதிகா வந்து கேக்குறாங்க சும் வந்து சாப்பிட ரெடியா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு. ஸோ இது நடுவுல என்ன நடந்தது நம்மளுக்கு பெருசா காட்டப்படல. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, சாப்பாடு 3 பேருக்கு செஞ்சிருக்காரு கரண், ஷில்பா அண்ட் சும்மா 3 பேருக்கு செஞ்சிருக்காரு. அண்ட் கரண் வந்து சும்மா கேட்டிருக்காரு சாப்பிட்றியான்னு, உடம்பு சரியில்லாதனால அவங்க சாப்பிடலன்னு அவங்க சாப்பாடையும் சேர்த்து கரண் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஷில்பா மேமியும் ஆஃபர் பண்ணிருக்காரு இந்த சாப்பாடை சாப்பிட்றீங்களான்னு. ஷில்பா மேம் வேணான்னு சொல்லவும் அந்த சாப்பாடை சேர்த்து கரண் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ சும்க்கு வந்து அவங்களோட குவான்டிட்டி முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ சாரா வந்து கேட்குறாங்க, ஸ்ருதிகா கேட்குறாங்க சும்மோட சாப்பாடு அப்படின்ட்டு. உடனே இணைப்பு வந்து சும் சாப்பிடணுமா அப்படின்னு கரண் வந்து ஒரு மாதிரி கேட்டுட்டு, சரி
திக்விஜயோட பருப்பை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. திக்விஜய் கிட்ட அதுக்காக பெர்மிஷன் கூட கேட்கல. பக்கத்துலயே தான் திக்விஜய் உட்கார்ந்துருக்காரு. ஆனா திக்விஜய் ஒன்னும் சொல்லல. அவரோட பருப்பு எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாரு. உடனே சாரா வந்து ஐயோ இப்ப போய் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் சொல்லிட்டு போறாங்க. ஸோ ஸ்ருதிகா கிட்டே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அந்த அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷனை பத்திலாம் நம்மளுக்கு பெருசா காட்டல. வெறும் ஸ்ருதிகா வெளியில என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, எல்லா சாப்பாடையும் வந்து கரணே சாப்பிட்டாரே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சும் சொல்றாங்க, எனக்காக தான் வந்து அவர் என்னோட ஷேரையும் சேர்த்துதான் அவர் வந்து சாதத்துல பருப்பை பிசைஞ்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சும் வந்து நடந்த விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ருதிகா பேச்சுல இருந்து நமக்கு புரிஞ்சது என்னன்னா, சும்மோட சாப்பாடையும் சேர்த்து கரண் சாப்பிட்டுட்டாரு. ஸோ இந்த விஷயம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் தப்பா இருந்தா நீங்க கரெக்ட் பண்ணுங்க. ஸோ சும்மோட சாப்பாடையும் சேர்த்துதான் கரண் வந்து சாப்பிட்டுட்டாரு. இப்ப என்ன பண்றாங்க, சும்க்கு வந்து ஸ்ருதிகா அவங்களோட சாப்பாடுல கொஞ்சம் எடுத்து கொடுத்து சாப்பிடுறாங்க 2 பேரும். அதுக்குள்ள வந்து சாரா வந்து சொல்றாங்களாம், சாப்பாடுலாம் கரெக்டா இருக்கு, எக்ஸ்ட்ராவாவே இருக்கு, ஸோ உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிடுறாங்க. முதல்ல வந்து கம்மியா இருக்குமோ எல்லாருக்கும்னு நினைச்சிருக்காங்க சாரா. ஆனா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பத்துது, ஸோ நீங்களும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, எல்லாருக்குமே இப்போ கூட வரும் அப்படின்ற மாதிரி சாரா சொல்லியிருக்காங்க. அண்ட் தால் சாப்பிட்ட பிறகும் மிச்சமும் இருந்திருக்கு. ஸோ பருப்பை பத்தி பிரச்சனை இல்லை, எல்லாருமே நல்லா சாப்பிட்டாச்சு. இப்ப ஸ்ருதிகா வந்து இந்த விஷயத்த தான் கரண் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்ட விஷயத்தையும் பருப்பு விஷயத்தையும், இப்ப பருப்பு எல்லாருக்கும் பத்திடுச்சு அப்படின்ற விஷயத்தையும் தான் கரண் கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அச்சும் சொல்றாங்க, இந்த மாதிரி சாரா ஒரு தடவை போயிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பியும் வந்து சொன்னாங்க, எல்லாருக்கும் பெர்ஃபெக்டா இருக்கு, நீங்க வந்து உங்க ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு உடனே கரண் வந்து அவருக்கு என்ன தோணிருச்சுன்னா, சாரா வந்து இங்க ஏதோ பிளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணிருச்சு. சோ கரண் வந்து இப்ப சும் கிட்ட கேக்குறாரு, உனக்கு சாரா என்ன பண்ண வரான்றது உனக்கு கிளியரா புரியுதா அப்படின்ற மாதிரி கரண் வந்து கேக்குறாரு சும் கிட்ட. அதுக்குள்ள ஸ்ருதிகா இதை கேட்டுட்டு ஓடி வராங்க. ஸ்ருதிகா வந்து சொல்றாங்க, இதுல வந்து சாரா மேல ஒரு தப்புமே கிடையாது. முதல்ல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பத்தாதோன்ற பயத்துல சொன்னாங்க, ஆனா வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குன்றத சொல்லிட்டாங்க, அதனால யாருக்குமே எந்த பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஃபுல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு. இதனோட ஷில்பா என்ன சொல்றாங்கன்னா, கரண் நம்ம வந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பிடுவோம், நம்ம வந்து இனிமே ஃபர்ஸ்ட் சாப்பிட வேணாம், நம்ம லாஸ்டா சாப்பிடுவோம்னு சொல்றாங்க. அது கரண் வந்து அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, நான் பாத்துக்கிறேன், நான் யாருக்கும் நான் என் சாப்பாடை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேசுறவங்க பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, யாருக்காவது பேசணும்னு இருந்தா அவங்க நேரம் வந்து என்கிட்ட பேசிட்டோம், என்ன தூது அனுப்புறாங்க, தூதெல்லாம் அனுப்பி பேசக்கூடாது, என்கிட்ட டைரக்டா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கரண் வந்து சாரா மேல இருக்க கோவத்துல தான் பேசிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்ருதிகா வந்து ரொம்ப கிளியர் பண்றாங்க, சாரா மேல இதுல தப்பே கிடையாது, சாரா கிளியரா சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சோ இங்க பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரிதான் ஸ்ருதிகா சொல்றாங்க. இதுல சும் வந்து அவங்க மேலேயே பழிய போட்டு, இதுல யாருமே தப்பு இல்ல, எனக்கு தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, சோ நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஷில்பா மேம் வந்து அவ கில்ட்டியா ஃபீல் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, அவெல்லாம் கில்ட்டியா தான் ஃபீல் பண்ணல, முதல்ல சாப்பாடு வாயில வைக்கும் போது கில்ட்டியா ஃபீல் பண்ணாப்ல, நம்ம மத்தவங்க சாப்பாடை சாப்பிடுறோமோன்னு சொல்லிட்டு, ஆனா சாரா எப்ப வந்து எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குன்னு சொன்னாங்களோ அதுக்கு மேல அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஷில்பா திரும்பவும் சொல்றாங்க, எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது, நான் எல்லாரோட சாப்பாடையும் சாப்பிட்டேனுன்னு சொல்லிட்டு எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதுல பேசிக்கலி என்னன்னா, ஸ்ருதிகா பொறுமையா தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா வந்து ஷில்பா வந்து இவங்களுக்கு கூட கூட வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அதாவது இந்த சண்டையை முடிச்சிடக்கூடாதுன்ற மாதிரி கூட கூட பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருந்ததா தான் ஸ்ருதிகா வந்து ஷில்பா மேம் நினைக்கிறாங்க. ஷில்பா மேம் வந்து கூட இருந்தே வந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்து எடுத்து விட்டுக்கிட்டே இருக்காங்க, அது வந்து ஆப்போசிட் பர்சனை இன்னும் யோசிக்க வைக்கும், சண்டை வர வைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்ருதிகா வந்து ஷில்பா மேம பத்தி யோசிக்கிறாங்க. ஸ்ருதிகா சொல்றாங்க, நானும் கரண் மேல ஈக்குவலா கோவமா தான் இருக்கேன். கோவம் எதுக்குன்னா, வந்து கேட்டிருக்கணும் சும் கிட்ட, நீ சாப்பிடுறியான்னு சொல்லிட்டு, அவ சாப்பாடை வந்து அவளை கேட்காம பிசைஞ்சது தப்பு, அப்புறம் அவர் சாப்பிட்டுட்டதும் தப்பு, அவ கொஞ்ச நேரம் கழிச்சு அவ சாப்பிடுவான்னு கூட வச்சிருக்கலான்ற மாதிரி தான் அவங்க ஏதோ சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு அதை கிளியரா அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவே விடல. ஷில்பா மேம் அதுக்குள்ள அவங்க பூந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குல்ல, யாரும் சாப்பாடு எல்லாம் பட்னியாலாம் படுக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஷில்பா. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, இப்ப எதுக்கு நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. சும்மா இப்ப கரண் வந்து சும்மா கேக்குறாரு, நான் சாப்பாடு வேணுமான்னு உனக்கு கேட்டுட்டு தானே சாப்பாடு பெறட்டினேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சும் சொல்றாங்க, நான் ஸ்ருதிகா கிட்ட பேசிட்டு இருக்கேன், இப்ப எனக்கு சாப்பாடு வேணாம்னு நான் சொல்லிட்டேன், அததான் நான் ஸ்ருதிகா கிட்டயும் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. உடனே கரண் சொல்றாரு, சோ நான் உனக்கு கேட்டல சாப்பாடு வேணுமான்னு, அதே நீ ஸ்ருதிகா கிட்ட சொல்லல அப்படின்னு டோனை வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசினாரு சும் கிட்ட. ஸ்ருதிகாக்கு இந்த விஷயம் கோவம் வந்துருச்சு, சும் மேல தப்பே கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது சும் கிட்ட நீங்க இப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி, சும் உங்ககிட்ட யாரும் இந்த மாதிரி வாய்ஸ் ரைஸ் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் சும் அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. ஏன்னா கரண் அண்ட் ஸ்ருதிகா சண்டை போடுறது வந்து சும்க்கு பிடிக்கல. இந்த மாதிரி சொல்லவும் கரனுக்கும் இப்ப கோவம் வர ஆரம்பிச்சிச்சு. கரண் சொல்றாரு, எனக்கு யாருக்கிட்ட என்ன டோன்ல பேச தோணுதோ நான் அந்த டோன்ல தான் பேசுவேன், எனக்கு வந்து யாரும் டீச் பண்ணக்கூடாது, நீங்க இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்ருதிகா, நீ வந்து பிக் பாஸையே கன்ஃபியூஸ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு நல்ல ஷில்பா வேற வந்துட்டு,
நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா பாவம் சும்க்கு தான் கஷ்டம், அவ தான் உட்காந்து அழுதுட்டு இருப்பா, அதனால அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க, சோ நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க, நீங்க தயவு செஞ்சு சண்டையை நிறுத்துங்கன்னு அவங்க சமாதானம் போற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஸ்ருதிகாக்கு நல்லா கோவம் வந்துருது. நானும் கரணும் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம்னா நீங்க தான் நடுவுல வந்து 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 இன்னும் கொஞ்சம் கேள்வி கேட்டு அந்த சண்டையை பெருசாக்கிட்டே இருக்கீங்க. சோ இந்த மாதிரி ட்ரிகர் பண்ற பர்சனே நீங்க தான், நீங்க வந்து சொல்றீங்களா உங்களாலதான் சண்டை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கேக்குறாங்க. சூப்பர் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொன்ன உடனே ஷில்பா மேம் கேக்குறாங்க, நான் எப்போ இவ்வளவு பாலிடிக்ஸ்ன்னு சொன்னேன், நான் எப்போ உன்னை பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஷில்பா கேக்குறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா, நான் சொல்லிக்கிறேன்னு நினைச்சீங்களா பாலிடிக்ஸ்ன்ட்டு, நீங்க பண்றதுதான் பாலிடிக்ஸ், இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதுவுமே பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, இல்ல ஜென்ரலா வந்து இந்த பாலிடிக்ஸ்ன்ற வேர்ட் வந்து ஒன்னதானே சொல்லுவாங்க, அவினாஷ் கூட அன்னைக்கு உன்னை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தால பாலிடிக்ஸ்ன்னு, அதனாலதான் நான் பாலிடிக்ஸ்ன்னு சொன்னோன்னே நீயே உன்னை சொல்லிக்கிற போல அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவும் ஸ்ருதிகா சொல்றாங்க, இந்த பாலிடிக்ஸ் வேர்ட் எனக்குனே பிறந்ததா என்ன, ஏன் அன்னைக்கு வந்து பகாவ கரண் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாரு அப்போ எல்லாரும் அதை பாலிடிக்ஸ் தானே சொன்னாங்க, அப்போ உங்களுக்கு தோணலையா பாலிடிக்ஸ்ன்ற வேர்ட் வந்த உடனே இவரை பத்தி சொல்லணும்ட்டு, இவர் பண்ணது கரெக்டா, அப்ப நீங்க அவர் எதனா கேள்வி கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா கேட்கவும் ஷில்பா சொல்றாங்க, நான் அவனையும் தான் கேட்டேன், அங்கேயே வச்சு கேட்டேன், உன் முன்னாடியே தானே கேட்டேன், அவன் தப்பு பண்ணானா அவனும் தப்பு பண்ணான்னு தான் கேட்கிறேன், பாலிடிக்ஸ் பண்றது தப்பு தான் சொல்லவும் இந்த இடத்துல பகாவை எடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா, பகா பாலிடிக்ஸ்ன்ற விஷயத்த வந்து ஸ்ருதிகா எடுத்துட்டு வந்தோன்னே கரனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ தான் வந்துட்டு பகாவோட அம்மாவா, பகாக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி கரண் கேட்கிறாரு. அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விடுறாரு. அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க, நான் எங்கேயாவது வந்து டிஃபெண்ட் பண்ணனா, பகாக்காக நான் உங்ககிட்ட வந்து டிஃபெண்ட் பண்ணனா, பகா தப்பு கிடையாது நான் உங்ககிட்ட டிஃபெண்ட் பண்ணனா, இல்ல அப்புறம் எதுக்கு என் மேல பாயிறீங்க அப்படின்ற மாதிரி கரனை பார்த்து கேட்கிறாங்க ஸ்ருதிகா. ஆனா கரண் விடாம, நீ எதுக்கு இப்போ பகா பாலிடிக்ஸ் இந்த விஷயத்த இங்க எடுத்துட்டு வந்த, நம்ம அதை பத்தி பேசல, நம்ம வேற விஷயம் தானே பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு பகா விஷயத்த இங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ட் சண்டை போடும்போது கரண் சொல்றாரு, நீ வந்து ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடிச்சு பிக் பாஸே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன்னு சொன்னோன்னே ஸ்ருதிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. நான் அப்படி பண்ற ஆளா, நீங்க எப்படிப்பட்ட ஆளு, நீங்க வந்து ஒருத்தர் கீழே போட்டு மிதிப்பீங்க, பிராண்ட் பண்ணுவீங்க, நெகட்டிவா பேசுவீங்க, அந்த மாதிரி பர்சன் தானே நீங்க அப்படின்னு அவங்க 2 பேருக்குள்ள முட்டிக்குது. நான் என் மனசுல இருக்க விஷயத்த அப்படியே சொல்லிடுவேன், நான் வந்து கவர் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவரும் கரண் சொல்றாரு, நான் எங்க கவர் பண்ணேன், நானும் தான் அப்படியே தான் சொல்றேன், யார் மேல என்ன கோவம் இருக்கோ நான் அதை அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், நீ தான் வந்து பகாக்கு அம்மா மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு, உங்களுக்கு சும்மா அம்மாவா அப்படின்னு ஸ்ருதிகா. சோ இவங்க 2 பேருக்குள்ள இந்த ஃபைட் வந்து அதிகமா போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல சும்மும் சாராவும் வந்து ஸ்ருதிகாவை அங்க வந்து இழுத்துட்டு போகிறாங்க. அதுக்கு ஸ்ருதிகா வந்து, விடுங்க நான் பேசணும்னு நினைக்கிறத பேச விடுங்க, நான் வந்து மத்தவங்க மாதிரி நடிக்க மாட்டேன், பிரிட்டன் பண்ண மாட்டேன், எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. அருணோட முதல் கோவம் வந்து சாரா மேலதான் இருந்திருக்கு. அதாவது சாரா தான் வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டாரு. சோ சாரா கிட்ட சண்டை போடலான்னு இப்ப இங்க இருந்து எழுந்து போய் சாரா கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சாரா வந்துட்டு, இங்க பாருங்க ஃபுட் விஷயம், இவங்க வந்தாங்க கேட்டாங்க, அப்புறம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னேன், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்குள்ள ஸ்ருதிகா வெளியில வந்து ஷில்பா மேம பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஷில்பா வந்து பயங்கரமான விஷயம், அங்க வந்து எப்படி உட்காந்து ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, உனக்கு தெரியாது நீ வெளியில வந்துட்ட, என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு அவங்க அந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. அதுக்கு அதை நம்மளுக்கு காட்டல, அதை அப்படியே வந்து மூடி மறைச்சிட்டாங்க, அவங்க சவுண்டே வெளியில கேட்காத மாதிரி மூடி மறைச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்ட்டு ஸ்ருதிகா வாயால வந்திருந்ததுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். சோ அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்க வந்து கரண் பேசுறதை தான் காட்டினாங்க, கரண் அண்ட் சாரா பேசுறதை தான் காட்டினாங்க, ஃபுட் விஷயத்துல என்ன அப்படின்றத பத்தி தான் காட்டினாங்க. இப்ப ஸ்ருதிகா வந்து சும்மா ரொம்ப கத்திட்டு இருக்காங்க, நான் வந்து உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எனக்கும் கரனுக்கோ இல்ல எனக்கும் ஷில்பா மேம்க்கும் பிரச்சனை தான், நீ நடுவுல வராதன்னு நான் உன்னை பத்தி சொல்லியிருக்கேன், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடையே நான் வாங்கின ப்ராமிஸ் அதுதானே, நீ வந்து எங்க 2 பேருக்கு ஒரு பிரச்சனைனா நீ உள்ள வராதன்னு நான் சொல்லியோ நீ திரும்ப திரும்ப உள்ள வந்துட்டு இருக்க, அதுதான் வந்து பெரிய பிரச்சனை ஆகுது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகு இவ்வளவு கத்தாது இவ்வளவு ரைஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள கரண் வந்து ஸ்ருதிகா மேல பாயிறாங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஸ்ருதிகா அப்பவும் கரணை திட்டாம ஷில்பா மேம தான் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க நம்ம பிரச்சனைக்கு நடுவில் வந்து நல்லா ட்ரிகர் பண்றாங்க, கீ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. உடனே ஷில்பா சொல்றாங்க, நான் உண்மையை பேசினா கீ கொடுக்கறதா அர்த்தமா அப்படின்ற மாதிரி அவங்க அங்கிருந்து கத்திட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி எல்லாருக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. இந்த சண்டை இப்போ ஸ்ருதிகா அண்ட் கரண் அந்த மாதிரி ஆயிடுச்சு சண்டை. கரண் வந்து இப்ப ஸ்ருதிகா மேல ரொம்ப எகுன்னு எகுறாரு, நீ எது சொல்றதா இருந்தாலும் எனக்கு நேரா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து கரணை இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்போ ஷில்பா வந்து சும்மா இழுத்துட்டு, நீ எதுக்கு இழுக்கிற, அவன் மனசுல என்ன இருக்குதோ அதை சொல்லி தீக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஷில்பா சொல்றாங்க. அதாவது ஷில்பாக்கு வந்து இதானே வேணும், கரண் அண்ட் ஸ்ருதிகா சண்டை போட்டுக்கணும், சும் அண்ட் ஸ்ருதிகா வந்து பிரியணும், இதானே வேணும் அவங்களுக்கு. சோ இது நடக்குது அப்படின்றப்போ அவங்க சந்தோஷமா அதை நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து கரண் மனசுல ஸ்ருதிகாவை பத்தி தப்பா நிறைய விஷயங்களை விதைச்சதே வந்து ஷில்பா தான்.
ஸோ இந்த விஷயம் இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல சும் வந்து கேட்குறாங்க ஸ்ருதிகா கிட்ட, நீ வந்து என்ன விஷயத்துக்காக இப்போ சண்டை போடுற, ஃபுட்டு விஷயத்துக்கா இல்லைன்னா ஷில்பா மேம் ட்ரிகர் பண்ண விஷயத்துக்கா அப்படின்ட்டு. நான் வந்து ட்ரிகர் பண்ண விஷயத்துக்கு தான் சண்டை போடுறேன், ஃபுட்டுக்காக சண்டை போடல. நான் வந்து ரொம்ப கிளியராகவே எல்லாருக்கும் கிளாரிஃபை பண்ணிடுறேன், நான் ஃபுட்டுக்காக சண்டை போடல, ட்ரிகர் பண்ணதுக்கு தான் சண்டை போடுறேன், எந்த விதத்துலையும் கரண்ட்க்கு கெட்ட பேர் வந்துடாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஏன்னா வந்து இங்க வந்து ஃபுட்டுன்னு பேசினா அது கரனை பாதிக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். நாளைக்கு வந்து சும்மோட சாப்பாடு எடுத்து கரண் சாப்பிட்டுட்டாரு அப்படின்ற பேச்சு வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால ஸ்ருதிகா சொல்றாங்க, நான் உன் கரணெல்லாம் எதுவும் சொல்லலமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டு சும்க்கு ரொம்ப கோவம் வருது. நான் இப்ப கரண்ட்காக தான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அஃப்கோர்ஸ் நீ அப்படிதானே பண்ணிட்டு இருக்க, எப்பவுமே நீ வந்து அவங்களுக்காக தான் டிஃபெண்ட் பண்ற, இப்ப கூட நீ என்னதான் வந்து அடங்குன்னு சொல்றியே தவிர அவங்க கிட்ட போய் ஏதாவது சொல்றியா பாரு, என்கிட்டதான் வந்து நீ எப்பவுமே அவங்களுக்காக பேசியிருக்க, நான் உனக்காக தானே இப்ப இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், உனக்கு சாப்பாடு இல்லாம போயிடுச்சுன்னு நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும். சும் எனக்கு தெரியும், அப்புறம் என்ன, ஆனா நீ எனக்கு என் பக்கம் நிக்கவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப சொல்லு, யார் மேல தப்புன்னு சொல்லிச்சும் அப்படின்னு ஸ்ருதிகா கேட்டு நிக்கிறாங்க. சும் வந்து உங்ககிட்ட பேசவே முடியாது அப்படின்னு போயிடுறாங்க. ஸ்ருதிகாவை எல்லாரும் சொல்றாங்க, எதுக்கு நீ வந்து வளவலன்னு பேச்சை இழுத்துட்டே போறேன்னு சொல்லவும் ஸ்ருதிகா சொல்றாங்க, பாருங்க கொஞ்சமாவது அவ எனக்காக நிக்கிறாளா, எப்பவுமே வந்து என்னதான் அதட்டுவா சொல்றாங்க. அதுக்கு எடன் ரோஸ் சொல்றாங்க, உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க கிட்ட உரிமை எடுத்துக்கிறா அப்படின்னு எடன் சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதிகா சொல்றாங்க, இந்த வீட்டுல அவளுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், என்கிட்ட வந்து யாரும் போய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லவும் சும்க்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. நான் இவளுக்காக தானே பேசிட்டு இருக்கேன், இவ பாரு கரண்ட்காக பேசுறேன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சும் போயிட்டு வேதனையோட உள்ள டாய்லெட்ல போய் அழுறாங்க. சோ இதுக்கப்புறமான சீன் தான் வந்து வெளியில வந்து அவங்க அழுறது, கூட ஷில்பா மேம் பக்கத்துல உட்காந்து ட்ரிகர் பண்றது, ஸ்ருதிகா அழுறது, இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு நைட் எபிசோட்ல தான் நடக்க போகுது. ஒரு விஷயம் என்னன்னா, கரண் வந்து ரைஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து அவர் ஃபுட் சாப்பிட்டுட்டாரு. இப்போ அந்த ஃபுட் விஷயம் வந்து வெளியில வந்ததுன்னா அவர் பேரு டேமேஜ் ஆகும், அதையே சொல்லி எல்லாரும் வந்து பேசுவாங்க சும் சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்க. சோ அதுக்காக என்ன பண்ணிட்டாரு, கரண் தன் பக்கம் கிளியரா வச்சுக்கிறதுக்காக ஸ்ருதிகாவோட சண்டை போட்டாரு. செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, ஷில்பா வந்துட்டு சும்மா இல்லாம சண்டையை பெருசாக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் அவ கில்ட்டியா இருக்கா, நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன், சாப்பாடு இப்ப எல்லாருக்கும் இருக்குது தானே, உங்க 2 பேர் சண்டையில ஏன் சும்மா கஷ்டப்படுத்துறீங்க, இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து விட்டுட்டே இருந்ததுனால சண்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக ஸ்ருதிகாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஷில்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கிளியரா அங்க சண்டையிலேயே சொல்றாங்க, ஷில்பா மேம் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நல்லா உட்காந்து ஸ்மைலிங் ஃபேஸோட ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நடுவுல அவினாஷும் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இது எல்லாமே வந்து இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுப்பாங்க போல, நம்ம நாமினேட் ஆனோம்னா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுப்பாங்க போல இருக்குன்னு கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ இதே பேச்சு தான் வந்து ஊரு ஃபுல்லாவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிக் பாஸ்ல வந்து அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல வந்துட்டாங்க, அதனாலதான் 2 பேரும் டிராமா பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. சோ எது உண்மை எது பொய் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஆனா நிஜத்துல பார்க்கும்பொழுது ஸ்ருதிகா அழுறதும் வந்து கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அதே டைமுக்கு சும்மோட ரியாக்ஷனும் வந்து பொய் மாதிரி தெரியல, அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க கத்துற மாதிரி தான் தெரியுது. சோ 2 பேருமே வந்து நடிக்கிற மாதிரி தெரியல, 2 பேரோட ஃபீலிங்ஸும் ரியலா தான் தெரியுது. சும் வந்து அவங்க கிட்ட வரும்பொழுது காப்பாத்துங்கன்னு கத்துற அளவுக்கு என்ன நடந்தது, சோ இதுதான் வந்து ஓவர் ஆக்டிங், ஓவர் டிராமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு எபிசோட் பார்த்தா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி நெகட்டிவிட்டி எல்லாம் ஸ்ருதிகாக்கு மாறுதா என்னன்னு பார்ப்போம். இதோட இன்னையோட எபிசோட் நிகழ்வுகள் முடியுது. நாளைக்கு நான் திரும்பவும் உங்களை மீட் பண்ண வரேன். Until then it's bye from Jemima. Take care.